எல்லோருக்கும் வணக்கம். ஆஹா, அருமையான ஐடியா ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு ஷேர்னுடைய மூவ்மெண்ட் இப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து லோ ரேட்ல போய் நம்ம வாங்கினோம்னா தான் சப்போஸ் இந்த ஷேர் தொடர்ந்து கீழே இறங்குற மாதிரி இருந்தா நம்ம சட்டை மட்டும் கழட்டிடுவாங்க. ஒருவேளை நம்ம உச்சத்தில் வாங்கியிருந்தோம்னா நம்மளுடைய சட்டையும் கழட்டி பேண்ட்டையும் கழட்டி கொண்டு நிற்க வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அருமையான கருத்தை அவர் தெரிவிக்கிறார். இந்த சமயத்தில் தான் இன்னொரு நண்பர் பாருங்க, பேரம் பேசி வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இதுதான் இருக்கிறதுலே ஒரு அருமையான விஷயம். உங்களுக்கு எந்த ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு உதாரணத்துக்கு ஐடிசி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? 300-350 வந்ததுன்னா வாங்குங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஷேரையும் பேரம் பேசி வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. நீங்க நினைக்கலாம், என்னங்க இந்த டாடா கெமிக்கல்ல 850 ரூபாய்க்கு போய் வாங்குறதா, மணப்புறம் 170 ரூபாய்க்கு போய் வாங்குறதான்னா அப்படி இருக்கிறவங்க தாங்க சம்பாதிக்க முடியும். ஷேர் மார்க்கெட்ல வந்து இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேரம் பேசி பார்கெயின் பண்ணி பண்றத ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்றாங்க. நான் போட்ட ரேட்டு வந்தா நான் வாங்குறேன், இல்லையா எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த ஐடிசி ஷேர் 415 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவனுடைய ஹை எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கான்னா ஆல்மோஸ்ட் 500 ரூபா போயிருக்கான். அப்போ 500 ரூபா போகும் பொழுது அவங்க பார்க்குறாங்க ஆல்ரெடி மேலே ஏறி இருக்கான். ஸோ அப்போ மறுபடியும் கீழே ஒரு 400 ரூபா வரட்டும், இல்லைன்னா 350 ரூபா வரட்டும், அப்போ தான் நான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்னைக்குமே ஒரு உகந்தது. நம்ம நண்பருடைய 2 பேர்த்தினுடைய கருத்துமே நல்ல ஆழ்ந்த சிந்தனை அப்படின்றத என்னுடைய கருத்து. அப்படி ஓரளவுக்கு நல்ல ஷேர் லோ ரேட்ல வந்து உளுந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு 4 ஷேர்களை நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம பார்க்குற இந்த முதல் ஏஷியன் பெயிண்ட் அப்படின்றது போன வாரம் நம்ம ஃபாலோ பண்ணோம், இந்த வாரம் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா சப்போர்ட் எடுக்கிறானா, சப்போர்ட் எடுத்துட்டு இங்கிருந்து ஒரு 20% 15% ஏறானா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ ஏஷியன் பெயிண்ட் அப்படின்ற ஷேர் கரெக்டாக சப்போர்ட்ல வந்து விழுந்துட்டு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுடைய லோ 2900க்கு கீழே போகலினா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே பில்டப் ஆகி மேலே 3500 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹரியோம் பைப் அப்படின்ற ஷேர் வந்து பயப்படும்படியாக நல்லா ஏறி இருக்கான், நல்ல அருமையான வளர்ச்சி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்போர்ட்லையும் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா மறுபடியும் மேல் நோக்கி போக தான் பார்த்துருக்கான். இப்போ 3வது முறையாக இவனு வந்து சப்போர்ட்ல வந்து விழுந்திருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது 750 ரூபாயில பார்த்தவங்க கீழே சப்போர்ட்ல வந்து விழுந்தா தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 582 ரூபா அப்படின்ற மாதிரி சப்போர்ட்ல வந்து விழுந்திருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ட்ரூ கேப் அப்படின்ற ஷேர் வந்து இப்போ ஒரு ஏறுமுகத்தில் இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருந்தான், கடைசியில் அப்படியே திரும்பி அவன் ஏறுமுகத்தில் இருக்கான். அப்போ இந்த ஏறுமுகத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் சப்போர்ட் கிட்ட வந்து உழுகும் பொழுது அவன் மறுபடியும் மேல் நோக்கி ஏறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த முறையும் 74 ரூபாயிலிருந்து இப்பெல்லாம் வந்து 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஷேர் தாங்க ஓவரா ஆடுறானுங்க. அப்போ இந்த ட்ரூ கேப் அப்படின்ற கம்பெனி உண்மைக்கு இவன் வந்து இங்கிருந்து மறுபடியும் மேல் நோக்கி ஏறினான்னா ஒரு 95 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹட்சன் அக்ரோ அப்படின்ற ஷேர்னுடைய சார்ட் பிரைஸ் பேட்டர்ன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு நல்ல ரேலி தான், அருமையான ரேலி தான். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் மாதிரி காட்டுறான். ஒருவேளை இந்த பேட்டர்ன் வந்து ஓரளவுக்கு நல்ல பிரேக் அவுட்டுகளை கொடுக்குது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அவன் போக வேண்டிய இடம் 1300, அதுக்கு மேலே போனானாக்கா 1500 அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஸ்வராஜ் சுகர் வந்து ஒரு நண்பனுடைய ஆறுதலுக்காக நம்ம பார்க்குறோம். இதில் ஃபண்டமெண்டலாக ஒன்றும் பெருசாக உதவியே கிடையாது, அவன்கிட்ட ஃபண்டமெண்டலாக ஒன்றும் ஹெல்ப் பண்ணல, டெக்னிக்கலாக தான் கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணுறான். அந்த நண்பர் பாவம் அருமையாக போய் லாக் ஆகிட்டாரு, எந்த இடத்துல வாங்கினேன் அப்படின்ற ரேட்டை சொல்ல மாட்டேங்கிறார். கணிப்பு சரியா இருந்தால் மேபி 44 ரூபாய்க்கு போய் வாங்கினாருன்றது தெரியல. பட் எனிவே அவர் வந்து எந்த ரேட்டுக்கு வாங்கினாருன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தற்சமயத்துக்கு இந்த விஸ்வராஜ் சுகர் என்ன பண்ணியிருக்கான்னா 44 இருந்து அவனுடைய வீழ்ச்சி அப்படின்றது அவனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நஷ்டம் பண்ணி விட்டான் டெக்னிக்கலி. அதுக்கப்புறம் ஓவர் சோல்டு ரீஜியன் வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷமா அவனுடைய ஃபால் அப்படின்றது பெருசாக வரல. ஸோ அப்போ அந்த ஃபால் ஒரு மாதிரி தக்க வச்சுக்கிட்டதுனாலையும் மேபி இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிறதுனாலையும் ஓரளவுக்கு மேலே வந்துனாக்கா வித்துவிட்டு ஓடி போயிடணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நிறைய பேர் இப்போ மேலே வாங்கின ரேட்டை சொல்றது இல்லை, அது வாங்கினங்க இப்போ நஷ்டமாயிருச்சு இனி என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அதில் என்ன கூச்சம், அதில் என்னங்கிறண்ணா அது சொல்லிட்டு போக வேண்டியதானே. இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு அவருக்கு கரடியான அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அதாவது அவருக்கு எல்லாத்துலேயுமே லாபம் வருது, லாங் டேர்ம் ஷார்ட் டைம் ஐபிஓன்னு எதில் லாபம் போட்டாலும் அதில் அவருக்கு சந்தோஷம் வர்றதில்லை. ஷேர் மார்க்கெட் கீழே உழுகிறப்ப மேலே விற்று கீழே வாங்கி அந்த லாபம் சம்பாதிச்சா தான் அவருக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ நான் ஒரு கரடியா அப்படின்னு கேட்குறாப்புல. சந்தேகமே இல்லை, நீங்கள் ஒரு கரடி தான், எல்லாத்தையும் பிடிச்சி கடிக்க தான் போறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
ஒரு நண்பர் கேட்குறாப்புல இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எலெக்ஷன் டைமில் அப்படின்ட்டு. அந்த மன்மோகன் சிங் அவர்களுடைய காலத்தில் திடீர்னு ஏதோ நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட ஓட்டெடுப்பு சமயத்தில், அதே மாதிரி கவர்மெண்ட் கவிழ்ந்த சமயத்தில், அந்த மாதிரி நிறைய சமயங்களில் வந்து மார்க்கெட் ரொம்ப மூவ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ எங்கள் இதில் வந்து நான் டீலராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நண்பர் வந்து எப்படி ஒரு ஆர்டர் போடுவார்னா, அவர் பெரும்பாலும் வந்து மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங்கை அப்போ யூஸ் பண்ண பார்ப்பார். அவர்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்கும், அடிஷ்னலாக இன்னொரு 50,000 ரூபாய்க்கு. ஏன்னா ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்காப்புல, திடீர்னு அவர் வாங்கின ஷேர் கீழே இறங்கினாலும் அவர்னால வந்து பணம் கொடுத்து அடிஷ்னலாக வாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் எடுக்கிறதுக்கு பார்ப்பாரு. அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் ஸ்ப்ரெட் போட ஆரம்பிப்பார். ஒருவேளை கீழே இறங்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் தள்ளி, அப்போ ஒரு 500 பாயிண்ட் தள்ளி, அப்போல்லாம் வந்து அப்பவும் இதே மாதிரி ரேட்டு தான் இருந்தது. அப்போ ஒன்றும் பெரிய சீப்பெல்லாம் கிடையாது. 500-1000 பாயிண்ட் தள்ளி அப்பவும் வந்து ஒரு புட் ஆப்ஷனை வாங்கிக்கிட்டு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணி ஸ்ப்ரெட் கம்மியாக கொடுத்து எடுக்கிற மாதிரி சில இது பார்ப்பாரு. அல்லது ஃபியூச்சர் வாங்கிட்டு புட் ஆப்ஷனை கூட வாங்கிட்டு ஹெட்ஜ் பண்ண பார்ப்பாரு. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்ப, அது ஷேர் மார்க்கெட் வந்து அந்த நியூஸ் வர சமயத்தில் இப்படி ஏறி இறங்குங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து நம்ம பெரிய பொசிஷனாக இருக்கும் பொழுது 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருக்காதான் பெரிய பொசிஷனாக இருக்கும்போது நம்மளையும் பெருசாக தூக்கி விடலாம் அல்லது பெருசாக இறக்கி விடலாம். பெருசாக இறக்கி விடுற மாதிரி இருந்ததுன்னா அது எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தானே. ஏகப்பட்ட பேர் லாஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க புக் பண்ணாமல். அதே மாதிரி தான் நானும் உட்காந்துக்கு போகிறேன், எனக்கு வந்து பேக்கப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன தகவல்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் டைமில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இன்னும் சில பேர் வந்து எலெக்ஷன் டைமில் எந்த விதமான ட்ரேடு எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஷார்ட் டைம் பிளேயர்ஸ். பட் லாங் டைம் பிளேயர்ஸ் வந்து என்ன வேணாலும் அதிகமாக அதில் இன்வால்வ் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 விதமான ஆளுகளை பார்த்துருக்கேன் எலெக்ஷன் டைமில். மார்க்கெட் அப்படின்றது இப்படி ஏறுமுகமாக இறங்குமுகமாக தான் ரொம்ப வால்டிலிட்டியாக தான் இருக்கும். அதை உபயோகப்படுத்துகிற சில பேர் இருக்காங்க. இந்த வம்பே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. பட் லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. தொடர்ந்து வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடாடா, ஒருத்தருடைய துன்பத்தை பார்க்கும்போது இன்னொருத்தருடைய துன்பம் வந்து ரொம்ப பெருசாக அல்லது கம்மியாக தெரியுது. ஒரு நண்பர் வந்து என்ன சொல்கிறாப்புல, 4 நாளில் 18,000 ரூபா லாபம் வந்தது, மார்க்கெட் இறங்கினங்காட்டி ஒரே நாளில் 6,000 ரூபாய் இறங்கி போச்சு அப்படின்றாப்புல. இது பரவாயில்ல. இங்கே பாருங்க, ஒருத்தருக்கு வேலையே போயிடுச்சு. ஐடி ஜாப்ல தான் இருந்திருக்காரு. ஆனால் ஐடி ஒரு மாதிரி அவருக்கு வேலை போயிடுச்சு. இப்போ வந்து ஐடியிலிருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ இதில் ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போல. நான் இப்போ ஐடி கம்பெனி வேலையை விட்டு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து இப்போ வெர்டிகோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி அது ஜாப் ஓரியன்டான ஸ்ட்ரெஸ் தான் நினைக்கிறேன். இப்போ அந்த நண்பர் அதே தான் சொல்கிறாப்புல, எனக்கு வேலை இல்லை ஆனால் பரவாயில்ல, இப்போ என்கிட்ட டென்ஷனே கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது அப்படின்றாப்புல. இந்த சமயத்தில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தையெல்லாம் சேஃப்டி பண்ணிட்டார் போல. ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கிற சேஃப்டியிலிருந்து ஒரு 40,000 ரூபா மாதம் வந்ததுனாவே போதும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சொந்த வீடு இருந்ததுன்னா. அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதோ காலேஜுக்கு போகிறதோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான சமயத்தில் நம்மளுக்கு 40,000 ரூபா அப்படின்றது ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மெடிக்கல் செலவு வந்ததுனால எப்படி நம்ம இதெல்லாம் போட்டிருப்போம், ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருப்போம், டேம் பாலிசிஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஸோ எல்லாத்துலேயுமே சேஃப்டியாக இருக்கிற சமயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40,000 ரூபா உங்கள் ஐடி வேலையெல்லாம் விட்டுருக்கீங்க, எப்படி ஒரு லம்போர் அமௌண்ட் கிடைச்சிருக்கலாம். அதிலிருந்து உங்களுக்கு ஒரு 40,000 ரூபா வந்ததுனாவே ஓகே அப்படின்றது என்னுடைய கருத்து. ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது ஒரு 50 ரூபா அல்லது ஒரு 1 லட்ச ரூபா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணி உங்களுடைய கன்சல்டன்ட் சர்வீஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா ஃபேமிலி ஜாலியாக ரன் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு நண்பர் வந்து 40 லட்ச ரூபாய்க்கு பொசிஷன் வச்சிருக்காரு, எப்படி ஹெட்ஜ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எப்ப ஹெட்ஜ் பண்ணணும்னா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு 3000 பாயிண்ட் மேலே ஏறி நம்மளுக்கு 40 லட்ச ரூபா அப்படின்றது ஒரு 60 லட்ச ரூபா ஆயிடுது அல்லது ஒரு 50 லட்ச ரூபா ஆயிடுது, ப்ராஃபிட்ல இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கான்செப்ட்ல ஒரு ஹெட்ஜிங் பண்றதுக்கு யோசிக்கலாம். அல்லது மார்க்கெட்ல ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருது, எலெக்ஷன் இப்ப பாருங்க பாகிஸ்தான்ல போட்டிட்டு எல்லாரும் நான் ஜெயிச்சிட்டேன்னு மாத்தி சொல்லிட்டு இருக்காங்களாம். அந்த மாதிரி ஒரு நிதர்சனமற்ற தன்மை எலெக்ஷன் சமயத்திலயோ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருது, ரேட் ஹைக் பத்தி சம்பந்தப்பட்ட நியூஸ் வருது, பட்ஜெட் சம்பந்தப்பட்ட நியூஸ் வருது, அப்படின்ற சமயத்தில் ஹெட்ஜ் பண்ணணும். மற்ற சமயத்தில் ஹெட்ஜிங் பண்ணணும் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லாத ஒன்று. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 10 லட்ச ரூபா பொறுத்த வரைக்கும் ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு புட் ஆப்ஷன்ல டெபிட் ஸ்ப்ரெட் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், அது நம்மளுடைய பொசிஷனை ஓரளவுக்கு காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குதா நான் பார்க்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதுவே வந்து ஒரு 3% 40 லட்ச ரூபாய்க்கு 12,000 ரூபா அப்போ எடுக்கணும். நான் 12. ஸோ 12,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஹெட்ஜிங் எடுக்கிறோம் அப்படின்னா அதை ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு புட்டு பை பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு புட்டு செல் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். இது நீங்கள் லார்ஜ் கேப் ஓரியன்டான ஸ்டாக் எடுத்தீங்கன்னா இதை காப்பாற்றும். பட் ஸ்மால் கேப் மிட் கேப் அப்படின்ற மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம என்னதான் நிஃப்டியில் தான் நம்ம போய் ஹெட்ஜ் எடுக்க முடியும். ஸ்மால் கேப் மிட் கேப்ல நிறைய பங்கள் இருக்காது. சோ அது போன்ற சமயத்தில் ஹெட்ஜிங் அப்படின்றது வேற வழியே இல்ல. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரைட் அவே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறதா அல்லது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறதா அப்படின்றது என்னுடைய கருத்து.
இங்க ஒரு நண்பர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து 5 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இத்தனை போராட்டம் அப்படின்றார். ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு கருணை காட்டாது. நீங்க வந்து 5 மணி நேரம் ஆனாலும் சரி, 5 வருஷம் ஆனாலும் சரி, 5 நாள் ஆனாலும் சரி, அது தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே போகும். ஸோ மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கும்போது நீங்க அவனை பிடிச்சி இந்த பக்கம் நீங்க ஆப்போசிட்ல போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நஷ்டம் தான். ஸோ மார்க்கெட்னுடைய போக்கிலே நீங்க போனீங்கன்னா மேபி உங்களை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னைக்குமே ஷேர் மார்க்கெட்ல உங்களுடைய முடிவை நீங்க தான் எடுக்கணும். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சப்போர்ட்டில் தான் வந்து விழுந்திருக்கா. ஏற்கனவே யாராவது ஹையில் வாங்கியிருந்து மாட்டியிருந்தாங்கன்னா வேற வழியே இல்லை. 800 ரூபா பக்கம் வாங்கியிருக்காங்கன்னா 600 ரூபா ரேஞ்சில் ஏவரேஜ் அப்படின்றது பண்ணணும். அதாவது நீண்ட கால அடிப்படையில் இந்த ஷேரை வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சா 600 விட்டு கீழே இறங்கி அடுத்தது 300 ரூபா போனாலும் அடுத்தது இங்கேயும் ஒரு ஏவரேஜ் பண்ணி விடணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏயு பேங்க்ல யாராவது ஹை ரேஞ்சில் வாங்கியிருந்தாங்கனாக்கா இது ஏவரேஜ் பண்ணக்கூடிய இடம். ஏன் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி இடத்த தொடும் பொழுது 200 ரூபா ஏறி இருக்கான். இந்த முறை 200 ரூபா ஏறாட்டி பரவாயில்ல, ஒரு 100 ரூபா ஏறி 700 ரூபா வந்துன்னா கூட ஒரு சந்தோஷமா இருக்கும். 1000 தான் இருந்தாலும் உங்களுடைய முடிவை நீங்க தான் எடுக்கணும். இந்த ஐடிசி ஷேர் இப்போது வாங்கலாமா அப்படின்ற ஒரு நண்பர் கேட்கிறார். இந்த ஐடிசி ஷேர் நீங்க இந்த இடத்துல வாங்கலாமான்னு நீங்க இப்ப யோசிக்கிறத விட இங்க பாத்தீங்களா ஒரு நண்பர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் எந்த ஷேரை வாங்கணும்னு பேரம் பேசி ரேட் போட்டு வச்சிருக்காப்ல. அது வந்தா வாங்கணும் நோட் பண்ணி வச்சிருக்காப்ல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 500 ரூபா இந்த பங்கு இருந்த பொழுது இப்ப 415 ரூபா வந்தா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்க மனசுல இருந்ததுன்னா இது வந்து இப்போதைக்கு என்டர் ஆக வேண்டிய இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் நானா இருந்தேன்னா ஐடிசி வந்து ஆல்மோஸ்ட் கீழே 167 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அப்போ நான் இந்த இடத்துல 415 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருந்தா அடுத்தது ஒரு 320 ரூபாய்க்கு கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தது 200 ரூபாய்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நான் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரானா தான் இந்த ஐடிசியில் ஜெயிச்சு வர முடியும். இல்லைன்னா என்னை ஏமாத்திடுவானு கீழே இறங்குற மாதிரி இறங்கி என்னை பயமுறுத்தி விற்க வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆளுக வந்து நம்மளை ஏமாற்றி கீழே இறக்கி விட்டு மறுபடியும் திருப்பி எங்கள் ஷேர் மார்க்கெட்டுங்கிறதே கீழே இறங்கும் ஏறும். அப்போ நீங்கள் மேலே இந்த இடத்துல வாங்கிட்டீங்க, கீழே இந்த ரேட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே ஏவரேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணம் இல்லைனாவே ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ளே பயம் வந்துடும், வித்துட்டு வெளியே போயிடுவீங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக வந்தீங்க 3 இடத்துலையும் வாங்குறதுக்கு பணம் இருந்ததுனா தான் ஐடிசி இந்த இடத்துல வாங்குறத பற்றி யோசிக்கணும் அப்படின்ற என்னுடைய கருத்து. இங்கே பாருங்க ஒரு நண்பர் வந்து ஏவரேஜ் பண்ணியும் இன்னுமே நஷ்டத்தில் தான் இருக்காரு. ஏவரேஜ் பண்ணியும் 3 நாளாக மொத்தமாக காலி அப்படின்றாப்புல. உண்மையிலே கரடிகள் வந்து ஆடும்போது ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் லாஸ். ஏகப்பட்ட நண்பர்களுக்கு வந்து எல்லாம் பயங்கர லாஸ் 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 லாஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஒரு நண்பர் 30 லட்ச ரூபா லாஸ் ஆகி அசால்ட்டாக வந்துட்டு இருக்காப்புல. நான்லாம் எங்காவது மறுபடியும் துபாய்க்கே ஓடி போயிடுவேன். அந்த பணத்தை சம்பாதிக்கணும் மறுபடியும் துபாயிலே போய் உட்காந்துக்குவேன். இன்னொரு நண்பர் பாருங்க, ஏங்க ஒருத்தர் 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டு லாஸ் ரெக்கவரி பண்ணுறதை பற்றி யோசிக்கிறாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபா அப்படின்ற மாதிரி லாஸ் பண்ணியிருந்தா கூட 10 வருஷம் ஆகும் அந்த 5 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணுறதுக்கு. அந்த சமயத்தில் நம்ம சம்பளம் மூலியமாக நம்மளுக்கு பணம் வரும், இல்லைன்னா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம், அது மூலியமாக பணம் வரும், சமாளிச்சிருக்கலாம். பட் இப்போ 5 லட்ச ரூபாய் ஒரே வருஷத்தில் லாஸ் பண்ணாரா எப்படின்னு தெரியல. பட் 5 லட்ச ரூபாய் நம்ம லாஸ் பண்ணிட்டு டக்குன்னு ரெக்கவரி பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் போடாமல் உங்களுக்கு வேலையே ஆகாது. ஸ்டாப் லாஸ் நீங்கள் எந்த ஒரு ட்ரேடாக எடுத்தாலும் எனக்கு லாபம் இவ்வளவு அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும். அதே மாதிரி நஷ்டம் எவ்வளவு அப்படின்னா நஷ்டம் குறைவாக பண்ணுற மாதிரி இருக்கணும், லாபம் ஜாஸ்தியாக இருக்கணும், நஷ்டம் குறைவாக பண்ணுற மாதிரி இருக்கணும். சில பேர் 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டா அப்போ மறுபடியும் இவங்க வந்து எவ்வளவு பெரிய லாபம் அப்படின்றது பிடிக்கணுன்றது பாருங்க. அதனால தான் எப்போவுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு 2% மட்டும் ஸ்டாப் லாஸ் வச்சிங்க. 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகுறீங்கன்னா 2000 ரூபா ஸ்டாப் லாஸ் வைங்க. அதே சமயம் லாபம் அப்படின்றது 5000 ரூபா வைங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடாக பண்ணிட்டு இருக்கும்போது சிலது நஷ்டமாகுது. திடீர்னு எவனாவது ஒருத்தர் லாபம் ஆகிட்டான்னா கூட நெட்டுக்கு டோட்டல் பண்ணி பார்க்கல நீங்கள் ப்ளஸ் சைடு தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் நிறையா இந்த மாதிரி 5 லட்ச ரூபா வாங்க போகிறேன், இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷனில் இறங்கியிருந்தீங்கன்னா மேபி கண்டிப்பாக உங்களுக்கு 5 லட்ச ரூபா லாபம் வராட்டியும் பரவாயில்ல, 50,000 ரூபா லாஸோட வெளியே போயிருந்திருப்பீங்க. ஸோ என்றைக்குமே ஒரு பெரிய விஷயங்களில் என்ட்ரி ஆகும் பொழுது சொந்தக்காரங்களை விட்டுருங்க அல்லது வேறு யாராவது கூட விட்டுருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, ஏன்ப்பா நான் இந்த மாதிரி 5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு உள்ளே போகலான் இருக்கேன், என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் உடனே அவன் திருப்பி என்ன கேட்பான், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறது எல்லாமே மர்டர் போர்டு அப்ரோச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது மர்டர் போர்டு அப்ரோச்னா விளங்காது, உருப்படாது அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்திலே கேள்விகள் கேட்கறது. அப்போ அவனுக்கு ஏதாவது கேள்வி கேட்டிருப்பான்னு வச்சுங்களேன், டே 5 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போகிற, 5 லட்ச ரூபாய் விட்டினா என்ன ஆகும் அப்படின்னு அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்டிருந்தா கூட நீங்கள் சுதாரிச்சு இவ்வளோ பணத்தை விடாமல் இருந்திருப்பீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.